Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் உங்களோட வீடியோஸ் வந்து 2022 தான் வந்து நான் பார்த்தேன். அப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே வந்து நார்மல் தான் சொன்னாங்க. டியூப் டெஸ்ட் கூட நான் பண்ணிட்டாங்க, பட் எல்லாமே நார்மல். ஆனால் வந்து ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து டாக்டர் என்னை ஐயூஐ பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் ஐயூஐ பண்ணும்போது எனக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ஐயூஐ பண்ணும்போது உங்களோட டிப்ஸ் 2 நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஐயூஐ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து 10 மாதம் ஆகுது. கேர்ள் பேபி தான் அவங்களுக்கு வந்து பிறந்திருந்துச்சு. 10 months ஆகுது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, அதே மாதிரி குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட் பண்ணுறது எனக்கு இன்னும் ஒரு படி வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. இப்போ அவங்க சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு அதை வந்து சொல்லி தேங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறது சொல்லும் போதுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து நான் சொல்லி ஃபாலோ பண்ணி அது ப்ரெக்னென்ட் ஆனாங்களா இல்லையா அதெல்லாம் தவிர்த்து ஓகே ஒரு ஹோப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஹோப் தான் எனக்கு வந்து நான் மெயினாக வந்து நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த டிப்ஸ் இது சொல்கிறதுனால நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஹெல்ப் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆக இன்னும் கொஞ்சம் நான் ஹாப்பியாகி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை தான் நிறைய பேர் நினைப்பீங்க, இந்த அக்கா போட்ட வீடியோவே போட்டதே போடுறாங்கன்னா புதுசாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தெரியாததை வந்து சர்ச் பண்ணி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கோ, எது வந்து எதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கோ, எது வந்து உண்மையாக ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்களோ, சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும்தான் நான் போடுவேன். நான் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதிகப்படியான பேருக்கு கொண்டு போய் சேரணும், நிறையா பேர் பெனிஃபிட் ஆனதை நான் போடணுன்றதுக்காக தான் போடுறேன். புது வீடியோ போடுறதுக்கு நம்மளோடது வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. ஏன்னா நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன், நீங்கள் போட்டதே போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தப்பாக சொல்லலை, இந்த மாதிரி தான் சொன்னாங்க, நீங்கள் போட்டதே போடுறீங்க அப்படின்னு. நமக்கு வந்து தெரில, எனக்கும் தெரியல. ஏன்னா நிறைய பெனிஃபிட் அவ்வளோ அமேசிங்கான டிப்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதை நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும். புதுசாக வரவங்க, புது வீடியோஸை நம்மளோட பார்க்குறவங்க, புதுவாக வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கும் நான் சேர்த்து போட வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் வேறு கதை பார்க்கலாம். இந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ அண்டு க்ளோ வாட்டர் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நாளாக நான் அந்த வீடியோ தான் போட்டேன். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 வெந்தய டீ, நம்பர் 2 வந்து க்ளோ வாட்டர் போட்டேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா irregular பீரியட்ஸ் வந்து ஓவலேஷனில் பிரச்சனை இருக்குது, குழந்தை தங்க மாட்டேது, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய காரணங்களால குழந்தை தள்ளி போதில்ல, அவங்க எல்லாருமே இந்த வெந்தய டீ அண்டு க்ளோ வாட்டர் வந்து எடுக்கலாம். இவங்க வந்து அந்த ஐயூஐ பண்ணும்போது இந்த 2 விஷயத்தை தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயூஐ வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஐயூஐ பண்ணும்போது இவங்க அந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது கூட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயூஐ பண்ணும்போது ரெமிடிஸ் வந்து கலர்ச்சிக்காயோ சீட் சைக்கிளிங்கோ இதெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா கலர்ச்சிக்காய் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக ஐயூஐ பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீட் சைக்கிளிங்குமே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. அதனால் சீட் சைக்கிளிங் நீங்கள் தனியாக எடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெந்தய டீ க்ளோ வாட்டர் கூடயே 4 வகையான சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாக்ஸ், பம்கின், சிசமி, சன்ஃப்ளவர், இந்த 4 சீடையுமே கலந்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து டெய்லி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீட் சைக்கிளிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாமே தவிர பிரித்து 2 சீடு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா தேவைப்படாது. ஆல்ரெடி ஹார்மோன் டேப்லெட் எடுக்கும்போது இந்த இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேணாம். மற்ற என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஐயூஐ பண்ணும்போது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணலாம். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஆல்ரெடி டாக்டர் கொடுத்தது இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, கிஸ்மிஸ் ஊற வச்ச தண்ணி, அந்த இது எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாடியில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பையும் அதிகரிக்கும். அதே மாதிரி நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் வந்து ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஹெவி ஒர்க் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஐயூஐ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து தூக்கக்கூடாது, பெரிய லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஐயூஐ முடிச்சு நான் 3 hours கார் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த சிஸ்டருக்கு நான் ரிப்ளையும் பண்ணேன். 3 hours அந்த மாதிரி உங்களுக்கு வேறு வழி இல்லை, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு வீடுக்கு அவ்வளோ தூரம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு காரில் வந்து நீங்கள் போயிருங்க.
பஸ்ஸில் ஏறி அலைஞ்சு ஆட்டோவில் ஏறி இந்த மாதிரிலாம் பண்ணவே பஸ்ஸில் போகிறது பிரச்சனை கிடையாது, பஸ்ஸு ஸ்லோவாக தான் போகும். ஆனால் நீங்கள் பஸ் ஏறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்கள் பஸ் ஸ்டாப் போகணும், அங்கேருந்து ஏறணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், திரும்ப நீங்கள் ஆட்டோவில் போகணும், நடந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பஸ்ஸு வேணான்னு சொல்கிறேன். மற்றபடி பஸ்ஸு வந்து சேஃப் தான். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி காரில் போயிட்டீங்கன்னா ஏறி இறங்கிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஐயூஐ பண்ணும்போது கொஞ்சம் இந்த விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பண்ணணும். ஹெல்தி ஃபுட் எடுக்கணும், ரெமிடி எடுக்கணும், டாக்டர் கொடுக்குற டேப்லெட் எடுக்கணும், அதே மாதிரியே ரெஸ்ட்டில் இருக்கணும் ஆஃப்டர் அந்த ஐயூஐ ப்ராசஸ். அப்போ தான் இம்ப்ளான்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. 2 பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும்